நான் ஒரு ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே சொன்னேன், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லெஜெண்ட் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்ட்டு. ஈவன் ஜோ ஸ்டாக்கில் கூட அப்படி தான் போட்டிருப்பாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா, எனக்கு தெரியல, இங்கே சில பேர் நிறைய ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஏதாவது ஒரு ஒர்க் ஷாப் இந்தியாவில் நீங்கள் ஏதாவது இவ்வளோ ப்ரூஃபாக இவ்வளோ சிம்பிளாக ஒரு கான்செப்டை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இங்கே சிம்பிளாக சொல்லிவிட்டு அது எஃபெக்டிவாக இல்லைன்னா எஃபெக்டிவாக இருக்கணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதே கிளாஸை ஒருத்தர் கேட்டார், ஃப்ரைடே சாட்டர்டே வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. தேர்ஸ்டே எனக்கு இப்போ ஒரு நாள் தள்ளி வைக்கணும், அவ்வளோதான். ஏன் அந்த தேர்ஸ்டே ஃப்ரைடே? ஸோ தட் அந்த லைவில் அவரால் உங்களுக்கு நிறைய விஷயங்களை காட்ட முடியும். நீங்கள் எப்போவுமே எங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தாலே தேர் இஸ் நோ சாட்டர்டே சண்டே கிளாஸஸே கிடையாது. நான் நினச்சேன் இன்னும் ஒரு சாட்டர்டே சண்டே பேட்சையும் சேர்த்து ஓட்டலாம். கரெக்டுங்களா? எவ்ரி சாட்டர்டே சண்டே ஒன்று, வீக் டே ஒன்று, இப்படி தானே எல்லா இடத்துலையும் நடக்குது. பட் அதான் சொன்னேன், எங்கள் மோட்டிவும் அது கிடையாது. இங்கே இருக்க G4G5 அட்டன் நமக்கு தெரியும், அதில் எவ்வளோ க்ரௌடு வருவாங்க, அதையே நம்ம எவ்வளோ லிமிட் பண்ணி கரெக்டான பீப்புளுக்கு அதை போய் சேரணுன்ட்டு. ஏன்னா இது எல்லாருக்கும் வந்துட்டாலும் எல்லாரெல்லாம் பணம் பண்ணிட முடியாது. இது உங்களுக்கு பார்க்கும்போது ரிசல்ட்ஸ் பயங்கரமாக இருக்கும். ஒரு நாள் அச்சாண்டா அப்படின்னு அப்பாயின்மெண்ட் ஆடுற மாதிரி 1 லட்சம் வந்துருச்சு வச்சுக்கோங்களேன், கையில் பிடிக்க முடியாது. நாளைக்கே போய் 5 லட்சம் லாஸ் பண்ணிட்டு ஃபார்முலா குறை சொல்லிட்டுருப்பார். நான் அப்போவே சொல்ல இது ஒர்க் ஆகாதுன்னு. ஒரு நாள் தான் இது ஒர்க் ஆகும். டைம் பேஸ்டாக ரிவர்சல் ஃபவுண்டர்னே நான் சொல்லுவேன். இவ்வளோ ரிவர்சல்லாம் எல்லாருக்கும் தெரியுமா தெரியாது. நீங்கள் இன்றைக்கி சொன்னதெல்லாம் போய் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே அந்த ரிசல்ட்ஸ் அமேசிங்காக இருந்திருக்கும்.